6 துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனையாளர்களுக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் புதிய தலைமுறையின் தமிழன் விருதில் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தலைமுறையின் தமிழன் விருதுகள் 2026 அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பிரிவில் முனைவர் கே தங்கராஜுக்கு சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவர் இந்தியாவின் முன்னணி மூலக்கூறு மரபியல் விஞ்ஞானிகளில் ஒருவராக திகழ்கிறார். இந்திய மக்களின் மரபணு வரலாறு, தோற்றம் மற்றும் இடப்பெயர்வுகளை ஆராய்ந்து இந்திய மக்கள் தொகையின் மரபியல் பன்மைத்தன்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் கே தங்கராஜ். இதே பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றிருக்கிறார் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன். நாட்டின் தனியார் விண்வெளித்துறையில் புதிய பாதையை உருவாக்கி வரும் இவர் அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். குறைந்த செலவில் ராக்கெட்டுகளை உருவாக்கும் புதிய தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து வருகிறார் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன். சமூக பணித்துறையில் சாதனையாளர் பிரிவில் இந்தியாவின் முன்னணி மனநல மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமாருக்கு தமிழன் விருது வழங்கப்பட்டது. தற்கொலை தடுப்பு பணியில் முன்னோடியாக திகழும் இவர் 1986 சென்னையில் ஸ்னேகா அமைப்பை தொடங்கி மன அழுத்தத்திலும் நெருக்கடியிலும் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையும் உளவியல் ஆதரவும் வழங்கும் பணியை முன்னெடுத்து வருகிறார். சமூக சேவைத்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க ஸ்னேகா அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் டாக்டர் லக்ஷ்மி விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதே துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் பிரிவில் நீர்நிலைகள் மறுசீரமைப்பு பணியில் முன்னோடியாக விளங்கும் நிமல் ராகவனுக்கு தமிழன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர் 2018 முதல் ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளை மக்கள் பங்களிப்புடன் மறுசீரமைத்து நீர்வளத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். சமூக சேவை துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க தமிழகத்தின் ஏரி மனிதன் திருமிகு நிமல் ராகவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விளையாட்டுத் துறையில் சாதனையாளர் பிரிவில் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் முகமது ரியாஸ் தமிழன் விருதை பெற்றார். 2 முறை ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய பெருமைக்குரிய இவர் 1994 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் 1998 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கமும் வென்ற இந்திய அணியின் முக்கிய வீரராக திகழ்ந்தவர். இதே பிரிவில் நம்பிக்கை நட்சத்திரமாக துளசிமதி முருகேசன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முன்னணி பாரா பேட்மிண்டன் வீராங்கனையான இவர் சவால்களை சாதனைகளாக மாற்றி இந்தியாவின் அடுத்த தலைமுறை பாரா விளையாட்டு வீரர்களுக்கு நம்பிக்கையூட்டும் நட்சத்திரமாக திகழ்கிறார். இந்திய திரையுலகின் முன்னணி கலை இயக்குனரும் ஓவிய கலைஞருமான பத்மஸ்ரீ தோட்டாதரணிக்கு கலைத்துறையில் சாதனையாளர் பிரிவில் தமிழன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நாயகன், தளபதி, இந்தியன், சிவாஜி, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது தனித்துவமான கலை வடிவமைப்பால் அழியாத தடம் பதித்தவர் தோட்டாதரணி. கலைத்துறை சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க கலை இயக்குனர் திருமிகு தோட்டாதரணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலைத்துறையில் சர்வதேச கவனத்தை ஈர்த்து வரும் இளம் தமிழ் திரைப்பட இயக்குனரும் திரைக்கதை ஆசிரியருமான PS வினோத்ராஜ் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றிருக்கிறார். கூழாங்கல், கொட்டுக்காளி படங்கள் மூலம் உலக திரைப்பட விழாக்களில் கவனம் பெற்ற இவர் எளிய மனிதர்களின் வாழ்வியலையும் சமூக யதார்த்தங்களையும் ஆழமான திரைமொழியில் பதிவு செய்து வரும் இளம் படைப்பாளியாக திகழ்கிறார். திரைப்பட இயக்குனர் திருமிகு வினோத்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எளிய குடும்ப தொழிலில் தொடங்கி ஜவுளி, நகை மற்றும் உற்பத்தி துறைகளில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய TK சந்திரனுக்கு தொழில்துறையில் சாதனையாளர் பிரிவில் புதிய தலைமுறையின் தமிழன் விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவரான இவர் தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் SCM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ளார்.
தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திருமிகு டி.கே. சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதே துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருது இளம் தொழில் முனைவோரான அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷுக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் ட்ரோன் தொழில்நுட்பத் துறையில் முன்னோடியாக திகழும் இவர் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாக விவசாயம், பாதுகாப்பு, பேரிடர் மீட்பு உள்ளிட்ட துறைகளில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை முன்னெடுத்து வருகிறார். தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கருட பார்வை வானினம் இலக்கிய துறையில் சாதனையாளர் பிரிவில் எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு புதிய தலைமுறையின் தமிழன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர், கட்டுரையாளர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட எழுத்தாளரான எஸ். ராமகிருஷ்ணன் சமகால தமிழ் இலக்கிய உலகில் முதன்மையானவர்களில் ஒருவர். இவரது புகழ்பெற்ற சஞ்சாரம் நாவலுக்காக 2018ஆம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. எழுத்தாளர் திருமிகு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கல்லும் கரையும் கிறுக்க இதயம் திறக்கும். நவீன தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென தனித்துவமான கவிமொழியை கொண்டு இயங்கி வரும் கவிஞர் சம்யுக்தா மாயா இலக்கிய துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெற்றிருக்கிறார். தனது நுட்பமான கவிதை செயல்பாடுகளுக்காக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் மதிப்புமிக்க குமரகுருபரன் விருது பெற்ற முதல் பெண் கவிஞரான சம்யுக்தா மாயா தொடர்ந்து கவிதைகள் மற்றும் புனைக்கதைகளை எழுதி வருகிறார். டெக்னாலஜி மாறினாலும் இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு என்ற புதிய தலைமுறையின் நோக்கம் மாறவே மாறாது என்று தமிழன் விருது விழாவில் புதிய தலைமுறை நிறுவன தலைவர் சத்யநாராயணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்றும் அவர் கூறினார். இளைய தலைமுறை எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் புதிய தலைமுறை சென்று கொண்டிருக்கும் என்பதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். நாங்கள் வந்து இதெல்லாம் தொடங்கும்போது ஒரு இதழாக தொடங்கினோம். அடுத்தது தொலைக்காட்சியை அடுத்து பயணித்தோம். இப்போ டிஜிட்டலில் இருக்கோம். மீடியா மாறலாம், ஒரு டெக்னாலஜி மாறலாம், பிளாட்ஃபார்ம் மாறலாம், ஏன் இந்த ஜென்சி போய் வேறு ஜென்சி கூட வரலாம். ஆனால் புதிய தலைமுறையோட நோக்கமான சமூக விழிப்புணர்வு ஃபார் தி யூத் அப்படின்றது மாறவே மாறாது. புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட குறிக்கோளில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக SRM குழும நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டு தெரிவித்தார். தமிழ் விருதுகள் விழாவில் பேசிய அவர் புதிய தலைமுறை நிறுவன தலைவர் சத்யநாராயணன் கொண்ட குறிக்கோளில் உறுதியாக புதிய தலைமுறையை வழிநடத்தி வருவதாகவும் அவர் வாழ்த்தினார். புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் எந்த தவறும் கண்டுபிடித்து விடக்கூடாது, கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய ஊழியர்கள் அத்தனை அவர்கள் பேரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.